ஈஷால மகா சிவராத்திரிக்கு போயிருக்கீங்களா? நாங்கள் மகா சிவராத்திரிக்கு போகலைங்க. ஆனால் சிவராத்திரிக்கு 2 நாள் முன்னாடி ஈஷா போயிருந்தோம். எனக்கு சிறுவாணி பக்கம் போனாலே ரொம்ப பிடிக்குங்க. மலை, காடு, கிராமம், பச்சை பசேல்னு இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கும். ஒரு வழியாக ஈஷா என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. நாங்கள் போனது ஒரு 4-5 மணின்றதுனால வெயிலும் பெருசாக இல்லைங்க. சாகித்யனை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போகலான்னு இங்கே ஆதியோகியை பார்க்க வந்துட்டோம். வருஷாவுக்கும் எனக்கும் ரொம்ப இருமல், சளி, அதான் மாஸ்க் போட்டிருக்கோம். ஆதியோகியை பார்த்துட்டு இன்னைக்கு லைட் அண்ட் மியூசிக் ஷோ நல்லா இருக்கும் பார்க்கலான்னு நினச்சோங்க. ஆனால் மகா சிவராத்திரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருந்தனால இந்த ஷோ இன்னைக்கு இல்லை. போன வருஷம் அந்த ஷோவை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே சிவராத்திரியை லைவ்லையோ நேர்லையோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பின்னாடி இத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு யோசிச்சிருக்குமா? அந்த ஆதியோகியோட லைட்டிங், ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட், ஆடியன்ஸ் மேனேஜ்மெண்ட், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சேஃப்டி ப்ரிகாஷன், இவ்வளோ விஷயமும் ஒரு ஃபாரஸ்ட் ஜோன் பக்கத்தில் மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். இதுக்கு நடுவில் நம்ம தலைவர் புக்கு பையன் போகும்போது ஒரு குட்டி பாப்பா அழகாக நின்றுட்டு இருந்துச்சுங்க. அந்த பாப்பாவை பார்த்து ஒளிஞ்சுக்கிறான். அவன் கொஞ்ச மாட்டானா, ஆனால் நாங்கள் கொஞ்சணுமா? சரி, அந்த பாப்பா வேற க்யூட்டாக இருந்துச்சு. லைட்டாக ஒரு கொஞ்சல்ஸ் போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. ஆனால் தூரத்தில் இருந்து மட்டும் எங்கள் அம்பி சார் டாட்டா மட்டும் காமிப்பார். என்னப்பா இப்படி பண்ணுறியப்பான்னு ஆகிருச்சுங்க. நீங்கள் மகா சிவராத்திரியில் இப்போ இருக்கீங்களா? ஒரு தடவையாச்சும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவ் டெலிகாஸ்டோட லிங்கை ஷேர் பண்ணுறேன், போய் யூடியூப்பில் செக் பண்ணுங்கள். டாட்டா.